கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணியிருந்தோம். மீட் பண்ணுறப்ப பேசிகிட்டு இருந்தோம். பேசிகிட்டு இருக்கிறப்ப அவர் எங்கே வேலை பார்க்குறாரு, என்ன ஏது அப்படின்னு பேசுகிறப்ப, இது மாதிரி ஒரு கார்ப்பரேட்டில் நான் வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொன்னார். ஓகே, நல்ல ஒரு இடத்துல வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்டதுக்கு, இது மாதிரி ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னார். ஓகே ஓகே சூப்பர், இது அதோட நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். பேசிகிட்டு இருக்கப்ப ஆல்ரெடி அவங்க அப்பாவுக்கு ஒரு தடவை உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. சரி இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு, ஓகே நல்லா உடம்பு க்யூர் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னார். அவங்க அப்பா வந்து அவனை வந்து ஒரு தள்ளு வண்டியில் வியாபாரம் பார்த்து தான் வந்து நல்லா படிக்க வச்சுருக்காரு. ஸோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க அப்பா வந்து படிக்க வச்சு வேலை பார்த்துட்ருக்காரு. வேலை பார்த்து அவனை படிக்க வச்சார். இவன் வந்து இப்போ நெக்ஸ்ட் லெவலுக்கு ஆல்ரெடி ஒரு ஒர்க்கில் இருக்கான். நெக்ஸ்ட் என்ன ஒர்க் நான் போகணும் அப்படின்றத அவன் செலக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸோ இதை நான் எப்படியாச்சும் எழுதி வைக்கணும் அப்படின்னு எனக்கு தோணும்போது தான் நான் இந்த கவிதை எழுதினேன். இதேமாதிரி உங்கள் லைஃப்லேயும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய சிச்சுவேஷன்ஸ் உங்கள் லைஃப்லையும் சரி, மற்றவங்க சுற்றி இருக்கிறவங்க லைஃப்லையும் சரி பார்ப்பீங்க. அது நீங்கள் இது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இதேமாதிரி உங்கள் லைஃப்பில் நீங்கள் பார்த்ததை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பர்டிகுலராக இந்த கவிதை எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி யதார்த்தமான கவிதைகளுடன் யதார்த்தமான சந்திப்பில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.